ஹாய் எவ்ரிவன். ப்ரெக்னென்சி ஜேர்னி ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு முன்னாடியும் சரி, ப்ரெக்னென்ட் ஆனதுக்கு அப்புறமும் சரி, நான் நிறைய பீப்புளோட ப்ரெக்னென்சி ஜேர்னி, அவங்களோட டெலிவரி எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே நான் சர்வ் பண்ணி பார்த்துருக்கேன். அதுலேருந்து நிறைய இன்சைட்ஸ் எனக்கு கிடைச்சிருக்கு. ஸோ ஒரு கிளாரிட்டி கிடைக்கும், நம்மளுக்கு என்ன நடக்கும், என்ன நடக்க போகுது அப்படின்ற ஒரு கிளாரிட்டி இருக்கும். ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்க மாட்டோம். அதனால சரி, ஓகே, என்னோட ப்ரெக்னென்சி ஜேர்னியும் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருக்கேன். கல்யாணம் ஆனதுக்கப்புறம் என்னதான் லவ் மேரேஜ்னாலும் ஒரு 2 இண்டிவிஜுவல் சேர்ந்து ஒரு வீட்டில் வாழ போகிறோம் அப்படின்னும் போது இட் வில் டேக் சம் டைம் டு ஃபிகர் அவுட் திங்ஸ். அந்த மாதிரி எங்களுக்கும் இருந்துச்சு. ஸோ வி தாட் ஓகே, இப்போதைக்கு பேபி வேணாம், லெட்ஸ் ஹாவ் பேபி லிட்டில் லேட்டர் அந்த மாதிரி டிசைட் பண்ணோம். ஒரு 1 or 2 years போட்டோம். அதுக்கு நம்ம ரெடி ஆனதுக்கப்புறம் வில் ஹாவ் அ பேபி அப்படின்ற மாதிரி ஒரு டிசிஷனுக்கு வந்தால் இது எங்களோட பர்சனல் சாய்ஸ் தான். ஸோ நிறைய பேருக்கு இருக்கும் வழியில் என்னது அந்த ஒரு ஸ்பான்டேனியஸாக நடக்கிற விஷயம், அதெல்லாம் பிளான் பண்ணுவீங்களா அப்படின்ற மாதிரி. பட் அதாவது ஒருத்தவங்களோட பர்சனல் சாய்ஸ் இல்லையா. திஸ் இஸ் அ சாய்ஸ் வி மேட் அட் த டைம். அதுக்கப்புறம் வந்து ஒரு 1 year அந்த மாதிரி போச்சு. 1 year அந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது ஆஃப்டர் 1 year எல்லாருமே கேட்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. என்னாச்சு, குட் நியூஸ் இல்லையா, சும்மா தான் இருக்காளா, அந்த மாதிரிலாம் கேட்பாங்க. என்ன ஒரு நல்ல விஷயம்னா, நான் இங்கே இருந்ததுனால என்கிட்ட யாரும் நிறைய கேட்க முடியல, யாருக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. எல்லாரும் எங்களோட பேரண்ட்ஸ் கிட்ட தான் கேட்பாங்க, அவங்க எங்ககிட்ட கேட்பாங்க, எல்லாரும் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு 6 months போச்சு. ஆஃப்டர் 6 months வந்து இந்த யூடியூப்ல, இன்ஸ்டாகிராம்லலாம் நம்மளோட மைண்ட் வாய்ஸ் அதை எப்படி வந்து கண்டுபிடிச்சி அதே விஷயமா காட்டிட்டு இருக்கோம் இல்லையா. அந்த மாதிரி எதை ஓப்பன் பண்ணாலும் பேபியாக வரும். ஸோ எனக்கும் லைட்டாக அந்த பேபியோட ஆசை வந்து எட்டி பார்க்க ஆரம்பிச்சது. ஸோ வி தாட் வை கான்ட் வி ஹாவ் அ பேபி நவ், இட்ஸ் டைம் அப்படின்ற மாதிரி டிசைட் பண்ணோம். சரி, ஓகே அப்படின்னு பார்த்தா ஃபார் த நெக்ஸ்ட் 6 months தேர் இஸ் நோ லக். அது என்னன்னா, நம்ம எவ்வளோதான் ஸ்ட்ராங்காக இருந்தாலும், நம்மளுக்கு எவ்வளோதான் கிளாரிட்டி ஆஃப் தாட் இருந்தாலுமே, அந்த ஒரு விஷயம் எக்ஸ்பெக்ட் பண்ணி அது கிடைக்கலன்னும் போது ஒரு டிசப்பாயின்மெண்ட் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ எவ்ரி மந்த் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம், பட் எண்ட் அப் இன் பீரியட்ஸ் அப்படின்னும் போது அது ஆப்வியஸ்லி ஒரு டிசப்பாயின்மெண்ட்டாக தான் இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு 6 months போனதுக்கப்புறம் நாங்களே வை கான்ட் வி கன்சல்ட் கைனகாலஜிஸ்ட் அப்படின்ற மாதிரி டிசைட் பண்ணோம். ஸோ இங்கேயே கட்டார்லேயே ஒரு கைனகாலஜிஸ்ட் போய் பார்த்தோம். ஒரு ப்ரைவேட் கிளினிக், ஒரு இந்தியன் ப்ரைவேட் கிளினிக் தான் அது. ஸோ நாங்கள் போய் பார்த்த ஃபஸ்ட்டு டே வந்து டாக்டர் எங்களுக்கு சொன்னது என்னென்னா, ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு ஸ்கேன் சொன்னாங்க, இனிஷியல் ஸ்க்ரீனிங் மாதிரி ஒரு ஸ்கேன் சொன்னாங்க. ஸோ நான் அந்த ஸ்கேன் போயிட்டு வந்தோன்னே ஜஸ்ட் வந்து நம்மளோட யூட்ரஸ் நல்லா இருக்கா, நம்மளோட ஓவரிஸ் ஃபைனா, ஃபாலிகல்ஸ் இருக்கா, எக் இருக்கா, பிசிஓடி, பிசிஓஎஸ் இந்த மாதிரி ஏதாவது இஷ்யூஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இனிஷியலாக ஒரு ஸ்கேன், அவ்வளோதான். ஸோ எனக்கு என்னென்னா ஒரு பிளட் டெஸ்ட் இருந்தது. அந்த பிளட் டெஸ்ட் வந்து பீரியட்ஸோட செகண்ட் டே தான் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது வந்து ஒரு ஹார்மோன்ஸ் டெஸ்ட் பண்ணுற ஒரு டெஸ்ட்டு. அதனால வி தாட் சரி, நம்ம போயிட்டு பீரியட்ஸோட செகண்ட் டே அன்றைக்கி 2 பேருமே டெஸ்ட்டு கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி நாங்கள் என்னோட பீரியட்ஸோட செகண்ட் டே அன்றைக்கி போனோம். அன்றைக்கி போயிட்டு நான் பிளட்டு கொடுத்துட்டு, அதே மாதிரி அவங்களும் ஹஸ்பண்டும் டெஸ்ட்டுக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ நான் இந்த பிளட் டெஸ்ட்னு சொன்னேன் இல்லையா, இந்த பிளட் டெஸ்ட் வந்து ப்ரோலாக்டின், FSH, TSH அண்ட் LH அந்த மாதிரி ஒரு பேர் இருக்கும். அந்த டெஸ்ட் தான் ஒன்றும் இல்லை, இது ஒரு 4 ஹார்மோன்ஸ் இருக்கும். அந்த 4 ஹார்மோன்ஸோட ரேஞ்சை வந்து டிடெக்ட் பண்ணுறது தான் இந்த டெஸ்ட். ப்ரோலாக்டின்னா நம்ம யூஸ்வலாக வந்து மாமிஸ் எல்லாம் பிரெஸ்ட் ஃபீட் பண்ணும்போது ஒரு செக்ரேட் ஆகிற ஒரு ஹார்மோன். அது என்ன சொல்லுன்னா, இந்த மதர் இஸ் நாட் ரெடி டு கெட் கன்சீவ் நவ் அப்படின்னு ஒரு சிக்னல் மாதிரி சொல்லிட்டு இருக்கோம். இவங்க பிரெஸ்ட் ஃபீட் பண்ணிட்டு இருக்காங்க, இவங்களுக்கு ஸ்மால் பேபி இருக்கு, ஸோ திஸ் இஸ் நாட் த டைம் டு கெட் கன்சீவ்ன்ற மாதிரி. அதான் அந்த ப்ரோலாக்டின் ஹார்மோன் இருந்தது. அது வந்து இருந்துச்சுன்னா ஈஸியாக கன்சீவ் ஆக முடியாது, அதோட ரேஞ்ச் ஹையாக இருந்துச்சுன்னா. அதுக்கப்புறம் இந்த TSHன்றது ஆட்டோமேட்டிக்லி எவ்ரி ஒன் நோஸ், தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன். இன்னொன்று வந்து FSHன்னு ஒன்று இருக்கும், ஃபாலிகல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது நம்மளுக்கு வந்து பீரியட்ஸ் முடிஞ்சோன்னே திருப்பி ஒரு நியூவாக ஒரு ஃபாலிக்கல் க்ரோ ஆகிறதுக்கு அதுதான் ஸ்டிமுலேட் பண்ணும் அந்த ஹார்மோன். ஸோ அகைன் ஒரு ஃபாலிக்கல் க்ரோ ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொன்று வந்து LH அப்படின்னு சொல்லிட்டு லியூட்டனிங் ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து அந்த க்ரோவான ஃபாலிக்கல் வந்து பிரேக் ஆகி ஓவியூலேஷனுக்கு ரெடியாக எக் சென்ட் பண்ணுறது, அதுதான் அந்த ஹார்மோன். இதுதான் அந்த டெஸ்ட். ஸோ எனக்கு அந்த டெஸ்ட் முடிச்சதுக்கப்புறம் எனக்கு என்ன ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னு சொன்னால், எனக்கு அந்த ப்ரோலாக்டின் அப்படின்ற ஹார்மோன் வந்து ரேஞ்சை விட கொஞ்சம் ஜாஸ்தி இருந்துச்சு. யூஸ்வலாக இருக்க வேண்டிய ரேஞ்சை விட எனக்கு ஜாஸ்தி இருந்துச்சு. ஸோ அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு ஒரு மெடிசன் ப்ரிஸ்கிரைப் பண்ணாங்க என்னோட டாக்டர். அது பேர் கூட வந்து டாஸ்டினெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ரொம்ப குட்டியாக இருக்கும் பார்க்குறதுக்கே. வீக்லி 7 days once வந்து அவ்வளோ குட்டி டேப்லெட்டையும் நான் 2ஆக உடச்சி குட்டியாக போட சொன்னாங்க என்ன. ஸோ நான் அந்த 1 week ஃபுல்லாக மீன்ஸ் அந்த 1 week ஒரு டேப்லெட் அந்த மாதிரி போட்டுட்ருந்தேன். அது இல்லாமல் வைட்டமின் C அண்ட் வைட்டமின் D ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருந்தாங்க, நான் அதையும் எடுத்துக்கிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஸ்கேன், அதுக்கப்புறம் பீரியட்ஸோட செகண்ட் அன்னைக்கு இந்த பிளட் டெஸ்ட், அந்த ஹஸ்பண்ட்க்கும் டெஸ்ட் முடிஞ்சிச்சு, அவங்களுக்கு எல்லாமே நார்மலாக இருந்தது.
இது இல்லாமல் இன்னொன்று என்ன பண்ணாங்கன்னா ஃபாலிக்கல் ஸ்டடி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணாங்க. ஃபாலிக்கல் ஸ்டடினா பீரியட்ஸ் முடிஞ்சிருச்சு, நெக்ஸ்ட் எப்போ அந்த ஃபாலிக்கல், அதாவது ஃபாலிக்கல் இஸ் நத்திங் பட் ஒரு சாக் மாதிரி இருக்கும், அது ஒரு உள்ள வாட்டரியாக இருக்கும் அண்ட் அது உள்ளே எக்கு க்ரோ ஆகிட்டு இருக்கும், அது ஓவரியில் இருக்கும். ஸோ அது வந்து க்ரோ ஆக ஆரம்பிக்கும் ஒரு 7th டே 8th டேல ஆஃப்டர் பீரியட்ஸ். ஸோ அந்த டைமில் பேசிக்காக ஒரு ஸ்கேன் கூப்பிட்டுருந்தாங்க, அதான் ஃபாலிக்கல் ஸ்டடி க்ரோ ஆகிருக்கா, என்ன சைஸில் இருக்குது, அந்த மாதிரி ஒரு ஸ்கேன் 9th டே ஒரு 8th டே ஆஃப்டர் பீரியட்ஸ் வர சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் அன்றைக்கும் போனேன். அன்றைக்கி போனோன்னே அந்த ஃபாலிக்கல் ஸ்டடி பண்ணுறதுக்கு அந்த ஸ்கேன் பண்ணோன்னே ஸோ அவங்க அந்த ஒரு ரேஞ்சஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டாங்க. ஸோ ஓகே ஓவரியில் ஃபாலிக்கல் இருக்குது அந்த மாதிரி. ஸோ எண்டோமெட்ரியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். எண்டோமெட்ரியம் இஸ் நத்திங் பட் ஒரு பெட் மாதிரி யூட்ரஸில் அந்த எக்கு வந்து கன்செப்ஷன் ஆகி எம்ப்ரியோவாக மாறி வந்து இம்ப்ளான்ட் ஆகிற இடம் தான் அந்த எம்ப்ரியோன்னு சொல்லுவாங்க. இட்ஸ் லைக் பெட்டு. ஸோ கன்செப்ஷன் ஆகலைன்னா ஆட்டோமேட்டிக்காக அது ஸ்ட்ரெட் ஆகி நம்மளுக்கு பீரியட்ஸ் ஆகிடும். அதோட திக்னஸும் மெஷர் பண்ணுவாங்க. ஸோ அதோட திக்னஸ் ரொம்ப சின்னதாக இருந்தாலும் கன்சீவ் ஆகிறது கஷ்டம், அது ரொம்ப திக்காக இருந்தாலும் கன்சீவ் ஆகிறது கஷ்டம். ஸோ அது ஒரு கரெக்டான ஒரு மீட்டரில் இருக்கணும், கரெக்டான ஒரு சைஸில் இருக்கணும், அதுவும் பார்ப்பாங்க. அந்த ஸ்கேன் முடிஞ்சது, அந்த டைமில் எல்லாமே நார்மலாக இருந்துச்சு. ஸோ அவங்களே ப்ரிடிக்ட் பண்ணிடுவாங்க ஓவிலேஷன் எப்போ நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரிடிக்ட் பண்ணிவிட்டு அந்த டேல வர சொல்லுவாங்க. நம்ம அந்த டேட்டில் போனோன்னா அகெயின் ஒரு ஸ்கேன் பண்ணுவாங்க. ஸோ அந்த டிசைர்டான சைஸ்க்கு வந்து அந்த எக் வந்துடுச்சான்னு பார்க்குறதுக்கு ஒரு ஸ்கேன் பண்ணுவாங்க. இட்ஸ் அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன். ஸ்கேன் பண்ணிவிட்டு அதில் வந்து எக்கோட சைஸு, அந்த எண்டோமெட்ரியமோட திக்னஸ் அது எல்லாமே அதில் தெரிஞ்சிடும். அது வந்து ரெடியாக இருக்குது கன்செப்ஷனுக்கு. இப்போ ஓவிலேஷன் இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும் அப்படின்றது தெரிஞ்சிடும். ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளுக்கு ஒரு ட்ரிகர் ஷாட் அந்த மாதிரி ஒன்று கொடுத்தாங்க. எனக்கு அந்த ட்ரிகர் ஷாட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்தாங்க. அது ஒன்றும் இல்லை, ஓவிலேஷனை வந்து ட்ரிகர் பண்ண வேண்டியது. ஸோ எக் வந்து கரெக்டான சைஸ் வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபாலிக்கல் வந்து பிரேக் ஆகி எக் வெளியில் வரணும். ஸோ ஃபார் கன்செப்ஷன் அது வந்து ஆர்டிஃபிஷியலாக ட்ரிகர் பண்ணுறது, அதுதான் அந்த ட்ரிகர் ஷாட் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு கரெக்டாக மெடிக்கல் டேர்ம் தெரியல அந்த இன்ஜெக்ஷனுக்கு. அந்த ட்ரிகர் ஷாட் கொடுத்தோன்னே 24 ஹவர்ஸ்லேருந்து 36 ஹவர்ஸ்க்குள்ளே அந்த எக் வந்து அலைவாக இருக்கும், அதுக்கப்புறம் டிசால்வ் ஆகிடும். ஸோ அந்த டைம்குள்ளே கன்சீவ் ஆகிறதுக்கு 100% சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த டைமில் ட்ரை பண்ணோன்னா கன்சீவ் ஆகிடும், அதுதான் கான்செப்ட். ஸோ அது இல்லை அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு யூஸ்வலாக பீரியட்ஸ் ஆகிற டைமில் அந்த எண்டோமெட்ரியம் ஷ்ரெட் ஆகி வில் கெட் அ பீரியட்ஸ். பட் எனக்கு வந்து அது நடக்கலை. ஐ காட் ப்ரெக்னென்ட் அட் த டைம். ஸோ ஐம் கிளாட். எனக்கு ஒரு மந்த் அந்த ஹாஸ்பிட்டல் விசிட்லேயே எனக்கு ப்ரெக்னென்சி வந்துடுச்சு அப்படின்றது இட்ஸ் பிளெஸிங் திங் மாதிரி தான் நான் நினச்சேன். வித் மெடிக்கல் அது வந்து எனக்கு அந்த 1 month ஹாஸ்பிட்டல் விசிட்லேயே வந்து கன்சீவ் ஆகிட்டேன் அப்படின்றத நான் ஒரு பிளெஸிங்காக தான் எடுத்துக்கிட்டேன். ஓகே, ஹாஸ்பிட்டல் விசிட்ஸ் நிறைய அழிஞ்சிட்டு டேப்லெட்ஸாக எடுத்துக்கிட்டு அந்த மாதிரி இருக்கிறவங்களையும் நான் நிறைய பார்த்துருக்கேன். நான் ஒரு கொஞ்சம் பயந்தேன்னா இனிஷியலாக, ஓகே இது எப்படி இருக்கும் அப்படின்னு. பட் இது வந்து டக்குன்னு ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ ஐ காட் கன்சீவ்டு. ஸோ யாராவது ப்ரெக்னென்சிக்காக ரொம்ப நாள் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம், லக்கே இல்லை, ரொம்ப டிசப்பாயிண்டடாக இருக்குது அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்தீங்கன்னா அவ்வளோ வரி பண்ண வேணாம். பிகாஸ் இப்போ நம்ம ரொம்ப அட்வான்ஸ்டாக ஆகிட்டோம் இல்லையா. ஸோ வித் மெடிக்கல் ஹெல்ப் எதுனாலும் இப்போ அச்சீவ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அண்ட் ஒன் மோர் திங் என்னென்னா, இப்போ நம்ம சின்னதாக இருக்கும்போது மேபி நான் ஒரு 10-12 ஏஜ் அந்த மாதிரிலாம் இருக்கும்போதெல்லாம் பெரியவங்க பேசிக்கிறத கேட்கும்போது ரொம்ப வியர்டாக இருக்கும். போயிட்டு ஊசி போட்டுட்டு வந்ததுனால தான் அந்த பொண்ணுக்கு குழந்தை பிறந்துச்சான் அப்படின்ற மாதிரி பேசுவாங்க. அந்த பொண்ணுக்கு கர்ப்பப்பை ரொம்ப வீக்காக இருந்துச்சு அப்படின்ற மாதிரி பேசுவாங்க. அண்ட் ஒரு மெடிக்கல் ஹெல்ப் எடுத்துக்கிட்டாங்கன்னா அதை வெளியில் சொல்கிறதுக்கே ரொம்ப தயங்குவாங்க. ஸோ அதை வந்து ரொம்ப நார்மலைஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். பிகாஸ் இப்போ நம்ம விமன் வந்து ரொம்ப கோத்ரூ பண்ணுறோம் இல்லையா. ரொம்ப சின்ன வயசுலேயே நம்ம வீட்லேருந்து வெளியில் வந்துடுறோம். ஸ்கூலாக இருக்கட்டும், காலேஜாக இருக்கட்டும், ஹாஸ்டல்னு சொல்லிட்டு வந்துடுறோம். ஒர்க்குக்கு ஒரு இடம் போகிறோம், காலேஜ் ஒரு இடம் இருக்கும், ஸ்கூலில் ஒரு இடம் இருக்கும், கல்யாணம் பண்ணிவிட்டு ஒரு இடத்துக்கு வரோம், அதுக்கப்புறம் வேறு இடம் ஷிஃப்ட் ஆகிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு ரோலர் கோஸ்டர் மாதிரி தான் இருக்கும் இல்லையா. நம்ம லைஃப் ஸ்டைலே ரொம்ப சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. ஸோ ஆப்வியஸ்லி ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இல்லை வேறு ஏதாவது ப்ராப்ளம்ஸ்ன்றது ரொம்ப காமன் தான் எனக்கு தெரிஞ்சு இப்போ உள்ள ஜென்ரேஷனில். ஸோ ஒரு சின்ன மெடிக்கல் ஹெல்ப் எடுத்துக்கிறது கொஞ்சம் பெட்டர்னு தான் நான் நினைக்கிறேன். அது ரொம்ப தப்பான விஷயம் எதுவும் கிடையாது. அதை நம்ம ரொம்ப நார்மலைஸ் பண்ணணும். அதனால ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருங்க.